மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் முணுமுணுக்கிறவராக இருக்கிறோமா அல்லது நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறவராக இருக்கிறோமா? இன்றைய நற்செய்தி பகுதி இயேசுனுடைய இந்த விண்ணக உணவு பற்றி பேசுகிற பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத சீடர்களுடைய முணுமுணுப்பை பற்றியும், இன்னொரு பகுதி என்பது பேதுருடைய அறிக்கையும் குறிக்கிறது. இந்த முணுமுணுக்கிற சீடர்கள் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சீடர்கள் இயேசுனுடைய 12 திருத்தூதர்களை சாராதவர்கள். பெரும்பாலும் ஏதோ எதிர்பார்ப்போட இயேசு செஞ்ச அதிசயத்தை, அற்புதத்தை, அருளடையாளத்தை கண்டு நம்பி வந்தவங்களாக இருக்கலாம். இவங்க இந்த முணுமுணுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, இயேசுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியலை, அவருடைய பேச்சை கேட்க முடியல. ஏன்னா இயேசுவின் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைக்கலை. இயேசு கூறுவது அது என்ன ஏதுன்னு தெளிவாக புரிந்து கொள்ளாதவங்க. பெரும்பாலும் இந்த இயேசுனுடைய இந்த உயிர்ப்பை அல்லது அதற்கு முன்படக்கூடிய மரணத்தை அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் சந்தேகிக்கிறவர்களாக இந்த சீடர்கள் இருந்தார்கள். அதனால தான் இந்த முணுமுணுப்பிற்கான காரணமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் முணுமுணுப்புகள் இருக்கா? நாமளும் இந்த முணுமுணுக்கிறவங்களில் ஒருத்தராக இருக்கிறோமா? சொல்லுங்கள். நாம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னால், ஏதோ வாழ்க்கையில் ஒன்று நடக்குது, அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதுமாரி நம்பிக்கை இல்லாமல் நான் முணுமுணுத்துட்ருக்கேன்னு சொன்னால், இந்த சீடர்களை நாமளும் ஒருவா தான் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். இங்கே இயேசு இந்த முணுமுணுப்பை தாங்க முடியாமல், பிறந்தா போங்கய்யா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, என்னுடைய தந்தை சொல்லிய கூற்றை நிறைவேற்றுவதே என்னுடைய வாழ்வு, என்னுடைய பணி என்பதை அவர் ஆணித்தரமாக அந்த சீடர்களெலாம் அனுப்புகிறார். அனுப்பிட்டு தன்னுடைய 12 திருத்தூதர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்களும் அவர்களோடு போய்விட நினைக்கிறீர்களா? இதுக்கு பேதுரு கொடுக்கிற அறிக்கை என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமல்லவோ இருக்கின்றன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு இந்த அறிக்கை உங்களால் செய்ய முடியுமா? நாமளும் அதே பேதுருடைய நிலையில் இருந்து, ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கிறதுன்னு சொல்லி அறிக்கையிடும், அதை வாழ்வாக்க முடியுமா? செயல் அதெல்லாம் சாத்தியமா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல சூழல்கள் நினச்சி பெரும்பாலும் நம்மளில் பலர் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்னடா, அது என்னடா, இந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்ய மாட்டாரா? நாமளும் கடவுள்னு கிடக்கிறோம், இவங்களும் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. எப்போ பார்த்தாலும் கோயிலில் கிடக்கிற, உன் வாழ்க்கையில் எதுவும் அதிசயம் நடக்கலை, அற்புதம் நடக்கலை, பார்த்தா நீ எல்லாம் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்ருக்கிற. இயேசுனுடைய வாழ்வே அதுதானங்க. பிறருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டு தான் இயேசுடைய வாழ்வு. கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா அவருக்கு? இல்லை கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றாமல் போயிட்டாரா? இன்றைக்கி இயேசு நமக்கு எல்லாம் ஒரு சான்றுங்க, எடுத்துக்காட்டுங்க. இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. ஏன்னா அவர் தான் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார் இல்லையா, ஆவியே உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றன. அந்த ஆவியே என்னுடைய வார்த்தைகள் தான் சொல்கிறார். என்னுடைய வார்த்தைகளே உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். ஏதோ விவிலியத்தை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போனோம், ஆலயத்தில் வாசிக்கும்போது கேட்டோம், இல்லை டெய்லி தினசரி காலையிலையும் இரவு தூங்க போதுக்கு முன்னாடி படித்தோம் அப்படிங்கிறது இல்லைங்க நம்முடைய வாழ்க்கை. இந்த வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, அது செயலாக்கத்துக்கு நாம் கொண்டு வரணும். நம்பி ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வாக்குகிற பொழுது நிச்சயமாக இயேசு சொன்னிய நிலை வாழ்வு நமக்கு முன் நிற்கிறது. அதனால் முணுமுணுக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இயேசுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசு தருகிற அந்த வார்த்தையிலே உள்ள ஆவி நமக்கு வாழ்வு கொடுக்கிறதை நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்வை பிறருக்கும் கொடுக்கிறவர்களாக இயேசுவின் வார்த்தையை செயலாக்கம் செய்வோம். இறை ஆசீர் என்றும் நம்மோடு தங்கட்டும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.